வணக்கம். 14/6/2025க்கான ராசி பலன். முதல்ல மேச ராசி. மேச ராசி இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ராசி ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல தன லாபம் இருக்கும். படிப்பு, தாய், வண்டி, வாகனங்கள் இதுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் உண்டு. வாகனங்கள் புதுசாக கூட ஒரு சிலர் வாங்குவீங்க, அல்லது அதில் ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் ஒர்க் இருந்தால் அதை சரி பண்ணுவீங்க. வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்ப அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கும். வேலை சம்பந்தமாக தூர இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வரும். குழந்தையோட கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் வரலாம். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். பார்த்துக்கங்க. உடல்நிலையை நல்லா கவனிச்சுக்கோங்க. தன வரவு உண்டு. சொல்லுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வெற்றிகரமான நாளாக இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. திருமணத்துக்கான அமைப்புகள் சிறிது தடை உண்டு. தந்தையால் செலவுகள் இருக்கும். சொந்த தொழில், கூட்டு தொழில் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சரியான அமைப்பாக இல்லை. சேமிக்கிறது முடியாத காரியமாக இருக்கும். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் வருது ஒரு 2 நாளுக்கு. அதனால் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல நல்ல கவனமாக யோசித்து தான் எடுக்கணும். பிடிக்காத நபர்களோட அல்லது உங்களோட கருத்து வேறுபாடுகள் உள்ளவங்களோட ரொம்ப கவனமாக பேசுங்க. வாக்கில் பிரச்சனைகள் உண்டு. அதனால் பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். குடும்பம், குழந்தைகள் அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பயணங்களில் சின்ன தடை உண்டு. ஆரோக்கியம் உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் இருக்குது. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களோட லைஃபு ரொம்ப நல்லா இருக்கும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உயர்கல்வி படிக்க விரும்புகிறவங்க நல்ல ஒரு அமைப்பாக இன்னைக்கு இருக்குது. தொழில்களில், வேலை அமைப்புகளில் சின்ன சின்ன தடை உண்டு. 2ஆம் திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களால் லாபம் உண்டு. அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு எண்ணங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடு, வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க. அதனால் நல்லா பிளான் போட்டு வாங்குங்க. கடன் வாங்கி அந்த வீடு, வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் உண்டு. பயணங்கள் இருக்கும். நல்லபடியாக போயிட்டு வாங்க. வேற்று மொழி பேசுகிறவங்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால செலவுகளோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ உண்டு. நல்ல தூக்கம் இருக்கும். ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான நாளாக இருக்குது. அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் முன்கோபம் வரும், தவிர்த்துக்கணும். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேச கற்றுக்கங்க. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்குது. இளைய சகோதரத்தால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இருக்கும். பயணங்கள் நல்லா இருக்கும். சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். தன வரவு உண்டு. இடமாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. திருமண பாக்கியங்கள் இந்த நாள் இல்லை, கொஞ்சம் தடை உண்டு. அடுத்தது கன்னி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சோம்பல், மந்தமுடைய நாளாக தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கங்க. குடும்ப வாழ்க்கை, தனம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. தந்தை, சகோதரம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டியது வரும். படிப்பை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. குழந்தைகளால் நல்ல லாபம் இருக்கும். வேலை, தொழில் அமைப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதிர்ஷ்டம் நல்லா இருக்குது. தன லாபம் உண்டு. தூக்கமின்மை இருக்கும். கொஞ்சம் அந்த டைமுக்கு தூங்கிக்கங்க. புக்ஸு படிக்கிறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் தூக்கம் வர வைக்கிறதுக்காக ஏதாவது செஞ்சுக்கங்க. அடுத்தது துலாம் ராசி. பெயர், புகழ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இடமாற்றம் அவ்வளவு சிறப்பை தராது. தனயோகம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடு, வாகனங்கள் வாங்குவீங்க புதுசாக. உடன்பிறப்புக்கு நல்ல ஒரு சுப செலவுகள் செய்வீங்க. தந்தையால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உண்டு. அவரால் பணம் கிடைக்கலாம், அல்லது வேறு ஏதாவது உதவிகள் கிடைக்கலாம். தொழிலில் நல்ல மேன்மை உண்டு. விருச்சிக ராசி. அரசு ஆதாயம் பெறுவதிலும், தந்தையால் சின்ன சின்ன உதவிகள் பெறுவதிலும் தடை ஏற்பட்டு அதன் பிறகு நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு.
லாபம் இருக்கும், பயணங்கள் நல்லாயிருக்கும். வேலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியூர் பயணங்களும் நல்லாயிருக்கும். குடும்பத்துக்கு புது வரவுகள், அதாவது திருமணம் பண்ணி யாராவது வர்றது அல்லது குழந்தை பிறப்பு, இது மாதிரி தூர இடங்கள்லேருந்து உறவுகள் வர்றது, இந்த மாதிரி குடும்பத்துக்கு புது வரவு உண்டு. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. அடுத்தது தனுசு. தனுசுக்கு புகழ், பெருமை எல்லாமே நல்லா கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகளால் பெருமை, ஆதாயம், இது போன்ற நல்ல விஷயங்கள் குழந்தைகளை நினச்சி நல்ல பெருமைப்படக்கூடிய நாளாக இருக்கும். எதிரிகளுடைய தொல்லை இன்றைக்கி இருக்காது, அதனால் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் தந்தையால் கொஞ்சம் செலவுகள் உண்டு, தன லாபம் உண்டு. மகர ராசி. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு. சுப கடன் ஏற்படும். எதுக்குன்னா வீடு அல்லது வாகனங்கள் வாங்கிறதுக்காக. குழந்தைகளுக்கும் கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். கொஞ்சம் உயரமான இடங்களுக்கு செல்லும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாக்கியங்களில் தடை இருக்கும். தொழில் மேன்மைகள் ரொம்ப நல்லா இருக்கும். இடமாற்றமும் இருக்கும். கும்பராசி. பேச்சில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நல்லா இல்லாத டைமாக இருக்குது. வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். குழந்தைகள் விஷயங்களிலும் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. குடும்பத்தில் வாழ்க்கை துணையோட மட்டும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பயணத்தில் தடை இருக்கும். தந்தையாலேயோ தந்தை சொத்துக்களாலேயோ நல்ல ஆதாயம் உண்டு. தொழிலை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது, டல்லாக தான் இருக்கும். செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு சான்ஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது மீன ராசி. மீன ராசிக்கு உடல் சோர்வு இருக்கும். தூர இடங்களுக்கு பயணங்கள் போக வேண்டியது வரலாம். வேலை தொழிலுக்கு முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஒரு முயற்சிகள் செய்யுங்க. உயர்கல்விக்கும் அதுக்காக வேலைகள் அல்லது படிப்பு பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணுங்கள். ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. நட்பு அல்லது வாழ்க்கை துணையால் ஆதரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இடமாற்றம், இருப்பிட மாற்றம் நல்ல ஒரு சேஞ்சை கொடுக்கும். தந்தை, அரசு ஆதரவு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். பிளானிங் நல்லா பண்ணுவீங்க இன்றைக்கி. அதனால் நல்லா பிளானிங் பண்ணுங்கள் ஃப்யூச்சருக்காக.